வணக்கம். நான் உங்கள் அபிமான தோழி வசந்தா விவேக், மிட்லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் அண்ட் founder of Soulful Abundance Circle Women Community. Welcome to day 16 of 21 days Abundance Attraction Challenge. நாம இன்னைக்கு செய்யக்கூடிய டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீட் வெல்த் ஆர் லேர்ன் வெல்த். நாம எப்பவுமே ஒரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கோ இல்ல அபண்டன்ஸை அட்ராக்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னோ அது சம்பந்தமான விஷயங்களை நீங்க நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கணும், இல்ல நிறைய கத்துக்கிடணும். வெல்த்த பத்தின விஷயங்கள் ஆறு மணிய பத்தின கோர்ஸ் அதெல்லாம் நீங்க கத்துக்கணும். அப்பந்தான் நீங்க உங்க வாழ்க்கையில மணியை அட்ராக்ட் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா அபரிமிதத்தை அட்ராக்ட் பண்ண முடியும். சோ இன்னைக்கு உள்ள டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மணி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு புத்தகம், அந்த புத்தகத்துல இருந்து ஒரு சாப்டரோ 2 சாப்டரோ படிச்சு அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கு கிடைச்ச 3 கீ லேர்னிங்ஸ் நீங்க அதுல இருந்து எடுத்துக்கிட்ட 3 கீ டேக்அவேஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணணும். சோ உங்களுக்கு அந்த புஸ்தகம் இருந்தா நீங்க எடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க நெட்ல இருந்து கூட அந்த மாதிரி புத்தகங்கள், அந்த மாதிரி ஆர்டிகிள்ஸ், அந்த மாதிரி பிளாக்ஸ் அதுல இருந்து நீங்க படிச்சு கூட இன்னைக்கு ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு உதவுறதுக்காக வேண்டி நான் 5 டாப் மணி சம்பந்தப்பட்ட புஸ்தகங்களை நான் இன்னைக்கு லிஸ்ட் பண்றேன். ஆர் 5 டாப் வெல்த் புக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். வெல்த் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான 5 புத்தகங்களை நான் இன்னைக்கு லிஸ்ட் பண்றேன். அதுல ஏதாவது ஒரு புத்தகம் உங்ககிட்ட இருந்தா கூட நீங்க அதுல இருந்து 2 சாப்டரை படிச்சு இன்னைக்கு உங்களோட கீ டேக்அவேஸ நீங்க குரூப்ல ஷேர் பண்ணலாம். அந்த 5 புத்தகங்கள் என்ன என்ன அப்படின்னு நான் சொல்றேன். முதல் புத்தகம் ரிச் டேட் புவர் டேட் பை ராபர்ட் கியாசாக்கி. ராபர்ட் கியாசாக்கி அப்படிங்கிறவங்க எழுதின மிக பிரபலமான புஸ்தகம், பெஸ்ட் செல்லிங் புஸ்தகம் ரிச் டேட் புவர் டேட். ரெண்டாவது புத்தகம் பாத்தீங்கன்னா த சைக்காலஜி ஆஃப் மணி, ரிட்டன் பை மார்கன் ஹவுசெல். ஸோ இவங்க சைக்காலஜி ஆஃப் மணி, மணி பத்தின சைக்காலஜிய எப்படி அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாங்க. ஸோ அந்த புத்தகம் இரண்டாவது புத்தகமா நான் ரெக்கமெண்ட் பண்றேன். மூணாவது புத்தகம் பாத்தீங்கன்னா சீக்ரெட்ஸ் ஆஃப் மில்லியனர் மைண்ட் பை ஹார்ட் டி எக்கர். ஹார்ட் டி எக்கர் அப்படிங்கிற ஆத்தர் எழுதின சீக்ரெட்ஸ் ஆஃப் மில்லியனர் மைண்ட் அப்படிங்கிற புத்தகம் நான் மூணாவது புத்தகமா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். நாலாவது புத்தகம் பாத்தீங்கன்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச், ரிட்டன் பை நெப்போலியன் ஹில். நெப்போலியன் ஹில் அப்படிங்கிறவங்க எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற புத்தகம் நான் நான்காவது புத்தகமா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஐந்தாவது புத்தகம் பாத்தீங்கன்னா மணி மாஸ்டர் த கேம், ரிட்டன் பை டோனி ராபின்ஸ். டோனி ராபின்ஸ் அப்படிங்கிறவங்க எழுதின மணி மாஸ்டர் தி கேம் அப்படிங்கிற புத்தகம். இந்த 5 புத்தகங்களும் மணி சம்பந்தப்பட்ட, வெல்த் சம்பந்தப்பட்ட பெஸ்ட் செல்லிங் புத்தகங்கள் ஆகும். ஸோ இந்த புத்தகத்துல ஏதாவது ஒரு புத்தகம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதுல இருந்து நீங்க இன்னைக்கு படிச்சு கீ லேர்னிங்ஸை நீங்க குரூப்ல ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட என்ன வெல்த் சம்பந்தமான, மணி சம்பந்தமான புத்தகம் இருக்கோ அதுல இருந்து படிச்சு கூட நீங்க குரூப்ல ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நெட்டில இருந்து நீங்க தேடி எடுத்து படிச்சு அதுல இருந்து கீ லேர்னிங்ஸை நீங்க இன்னைக்கு குரூப்ல ஷேர் பண்றீங்க. ஸோ நிறைய நீங்க மணி சம்பந்தமா தெரிஞ்சுக்கோங்க, மணி சம்பந்தமா கோர்சஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, மணி சம்பந்தமா நிறைய படிச்சு விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களை ஒரு அபண்டன்ஸ் மேக்னட்டா மாற்றும். நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி.